இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கெண்டை மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியும் மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சாச்சு, வாங்க செய்யலாம். இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன். அதை தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். இது நல்லா ஊறட்டும். 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புனாலே எண்ணெய் கொஞ்சம் நிறையா சேர்த்தோம்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சே போடுங்க, எண்ணெய்லாம் கையில் அடிச்சிடும். ஒரு கட்டி பூண்டு உரிச்சு வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இந்த மீன் குழம்புல மாங்காய் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். இன்னும் சூப்பராக இருக்கும் மாங்காய் சேர்த்து செய்கிறதுனால. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. ஈவினிங் நேரத்தில் தான் போய் கடையில் போய் மீன் வாங்கிட்டு வந்து செஞ்சு நைட்டில் சாப்பிடுவோம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு மிளகாத்தூள் 5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், குழம்புக்கு தேவையானது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கரைச்ச புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இந்த புளி கிப்பிலாம் இல்லாமல் நல்லா வடிகட்டி சேர்த்துக்குங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இதை நல்லா கிளறி விட்டுக்குங்க. இன்னும் இப்போ கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க. கொதிக்கிட்டோம் குழம்பு. கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கிளறி விட்டுருங்க. மீன் சேர்த்துக்கலாம். வால் தலை எல்லாம் எல்லாமே போடுறேன். மீதி பாதி எடுத்து வச்சுக்கிறேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. பண்ணி வச்சுக்கிறேன் மாங்காவையும் சேர்த்துக்கலாம். லைட்டாக இப்படி கிளறி விட்டுக்குங்க. மீன் உடையாமல் பார்த்துக்கணும். நம்ம இப்போ நல்லா கொதி வரட்டும். மூடி வச்சு மூடிடலாம். அரைச்சதை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ கிளறி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஜார் அலசி நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் அவ்வளோதான். இதை நல்லா ஒரு கிளறிட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிக்கலாம். மூடி வச்சிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு, வெந்துடுச்சு. நம்ம போட்ட மாங்காவும் நல்லா சூப்பராக வெந்திருக்குது. இப்போ நம்ம இதை பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம
நம்மளுடைய கெண்டை மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.